வணக்கம் நண்பர்களே. பாகுபலி படம் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தமிழ்ல அதோடைய டயலாக்ஸ்லாம் செம்மையா இருக்கும். அதில ஒரு டயலாகு இப்ப மைவி3க்கு அப்படியே ஒத்துப்போகுது. மைவி3 மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த டயலாக்க கேட்கணும். கேட்டாங்கன்னா கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலியோட அரண்மனையிலேருந்து ஒருத்தன் ராணுவ ரகசியத்தெல்லாம் திருடிட்டு ஓடிருவான். அப்ப ராஜமாதா சிவகாமி தேவியார் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்கல்ல, அவங்க பாகுபலியவும் பல்வாள் தேவனையும் ராணாவையும் கூப்பிட்டு அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும், நம்ம இராணுவ ரகசியத்தை காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ பல்வாள் தேவனும் பாகுபலியும் தேசம் தேசம் அதாவது நாடு நாடாக சுற்றுவாங்க. சுற்றி அவனை தேடிக்கிட்டு இருக்கப்ப ஒரு திருடர்களின் கல்வர்களின் கோட்டைன்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே திருடர்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு போயிட்டு அவனை தேடுவாங்க. அவனை தேடுறப்ப ஒரு இடத்துல பார்ட்டி மாதிரி ஒன்று நடக்கும். அதில் போய் தேடலான்னு போகிறப்ப அந்த இடத்துக்குள்ளே அதாவது திருடர்களோட இடத்துக்குள்ளேயே 2 காவலர்கள் நின்றுட்டு அவனை நல்லா செக் பண்ண, அதாவது பாகுபலியவும் ராணாவையும் பல்வாள் தேவனையும் நல்லா செக் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ பல்வாள் தேவனாக இருக்கிற ராணா அவர் வந்து சொல்லுவார் அந்த டைலாக்கு, நம் வீரர்கள் இப்படி பாதுகாத்திருந்தால் அப்படிம்பாரு. அதுக்கு பாகுபலி சொல்லுவார், நாம் இத்தனை தேசங்களை கண்டிருக்க மாட்டோம் அப்படிம்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பல்வாள் தேவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவார்னா, நம்மளோட வீரர்களும் இப்படி பாதுகாத்துருந்தா நம்ம இப்படிலாம் அலைய தேவையில்லையே, கஷ்டப்பட தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கு ஹீரோவாக இருக்க பாகுபலி என்ன சொல்லுவார்னா, நம் வீரர்கள் இப்படி பாதுகாத்திருந்தால் நம்ம இத்தனை தேசங்களை கண்டிருக்க முடியாது, இவ்வளோ நாடுகளை பார்த்துருக்க முடியாது அப்படின்னு. அதாவது கெட்டதுலேயும் மிக முக்கியமான ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி சொல்லுவார். இது தாங்க இப்போ மைவி3யில் முக்கியமாக நடந்துகிட்ருக்கு. மைவி3யில் நடக்கிற எந்த ஒரு கெட்டதுக்கும் நமக்கு 2 மடங்கு நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு உண்மை. இதுதான் உண்மை, நடக்க போகுது. அதுக்கு உதாரணமாக தான் இப்போ இன்னொன்று கூட சொல்லலாமே, தெனாலிராமன் கூட பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பொய் கிடையாது, உண்மை தான். அவரும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் கையில் ஒரு வெட்டுக்காயம் பட்டவனே நன்மைக்கேன்னு சொல்லுவார். அதே மாதிரி காட்டுக்குள்ளே போகிறப்ப எல்லாரையும் கடத்திட்டு போவாங்க காட்டுவாசிங்க. அப்போ எல்லாரையும் சமைக்க முயற்சி பண்ணுறப்ப தெனாலிராமன் கையில் வெட்டுக்காயம் இருக்கிறத பார்த்துட்டு, அதாவது இதை வந்து கடவுள் ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லி விடுவிப்பாங்க. அந்த மாதிரி எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் நம்பினார். அவருக்கு நல்லதே நடந்துச்சு. அதே மாதிரி தான் மைவி3யை கேவலப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் சில மோசமான அரசியல்வாதிகள் களமிறங்கினாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்குங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தான் நம்ம எம்டி வந்து உள்ளே போய் இவ்வளோ நாளாக இருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எவ்வளோ உள்ளே கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எதனாலனா, அவர் சாதாரண ஜெயிலில் சாதாரண செல்லில் தான் இருக்கார். நம்மளே ஒரு ரூமுக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியாது, எப்படா வெளியில் போகணுன்னு இருக்கோம். அவர் கிட்டத்தட்ட 70 நாளைக்கு மேலே இருக்கார். அவருடைய மனநிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நேற்று என்ன நடந்திருக்குன்னா, மைவி3 சைட்லேருந்து ஒரு நியூ அப்டேட் என்னென்னா, மைவி3 ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்பு போன உடனே, ஆப்பை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்ச உடனே அப்படியே ஏதோ கடவுளே அனுப்பின ஒரு ஊடகம் மாதிரி ப்ளே ஸ்டோரு என்னமோ கடவுள் தயாரித்து ப்ளே ஸ்டோரை அனுப்பிட்ட மாதிரி எல்லாம் அப்படியே குதிச்சாங்க நிறைய பேர். என்னென்னா, எல்லாமே மனிதன் உருவாக்குனது தான், சரிங்களா? எதுவுமே வந்து கடவுள் வந்து நமக்காண்டி உருவாக்கி இது வந்து ஃபேஸ்புக்கு நீ யூஸ் பண்ணு, யூடியூப்பை நீ யூஸ் பண்ணு, ப்ளே ஸ்டோரை நீ யூஸ் பண்ணுன்னு கடவுள் அனுப்பலை. எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். ஏன் இந்த ப்ளே ஸ்டோர் மாதிரி இன்னும் 20-30 ப்ளே ஸ்டோர், ஆயிரக்கணக்கான ப்ளே ஸ்டோர் ஒவ்வொருத்தனும் உருவாக்க முடியும். ஏன் முடியாதா? நம்மளுடைய சுந்தர் பிச்சை அவர்கள் தான் போயிட்டு இன்றைக்கி கூகுளில் சிஓவாக இருக்கார், சரிங்களா? இப்போ இருக்காரான்னு தெரியல, இப்போ எனக்கு சரியாக புரியலை. அது பார்த்தா தான் தெரியும், தேடி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் கூகுளில் சிஓவாக இருக்கிறவர் நம்மளுடைய சுந்தர் பிச்சை ராமேஸ்வரத்துக்கார். அவர் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு, சரிங்களா? எல்லாமே வந்து அறிவியல் மூளை தான், அந்த விஞ்ஞான தன்மை தான். இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி பெயரில் மட்டுமே அன்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சுற்றுற அரசியல்வாதிகள்
மக்களுடைய அடி வயித்துல அடித்து சம்பாதிக்கிறது தான் வெறும் பொழப்பா வச்சுக்கிட்டு திரியிறாங்க. அதாவது பேரில் மட்டும்தான் அவங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி எந்த விஷயத்துலையும் அன்புங்கிறது இருக்காது. மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்து அடி வயித்துல அடித்து அவங்கள 8 மாதமாக சம்பளம் வாங்க விடாமல் பண்ணி சோத்துக்கு கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிற அந்த அன்பு அரசியல்வாதிகள்லாம் சத்தியமாக சொல்கிறேன் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி அதை விடுங்க நண்பர்களே. அதாவது மைவி3 வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இனிமேல் வரக்கூடிய அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரியப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தாலும் மைவி3 என்ன நடக்குது, கேஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வெப்சைட்டை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு கீழே வந்து அந்த வெப்சைட் லிங்க்கை போடுறேன், சேவ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க மக்களே, மைவி3 நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போகணுன்னு நினைக்கல. அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி. மைவி3யை வந்து சிதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா வந்து நம்மளை ஒருத்தன் கை காட்டி, இப்போ நானே சொல்லுவேன், ஒவ்வொருத்தங்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது நீ என்னை வந்து கெட்டவன் சொல்கிற, ஆனால் நீ நல்லவன் கிடையாது, நீ எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி மோசமானவர்கள் சில பேர் கையை நீட்டி நம்மளை கெட்டவங்க மைவி3 தப்பு பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லிட்டு போட்டுன்னு விட வேண்டியதுதான். ஏன்னா அவங்க எவ்வளோ மோசமானவங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அதனால் இப்போ மைவி3 தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், அப்படியா தப்பு பண்ணுச்சா அப்படின்னு பேசி கேட்டு வேணால் நம்புவாங்க. ஆனால் அவங்களெல்லாம் காமிச்சு இவங்க தப்பு பண்ணாத அரசியல்வாதின்னு சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. யார் இவங்க தப்பு பண்ணலையா, இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு மக்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுங்க. அவங்கள பார்த்து அவங்களே கண்ணாடியில் சிரிச்சுக்கிட்டோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மைவி3 என்றும் நம்மை கைவிடாது. முருகனும் அனைத்து மத கடவுள்களும் நம்மளை எப்போதும் கைவிட மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.